அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான ஒரு அமலை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய தினத்தில், அதுவும் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா உங்கள் வாழ்க்கையவே எண்ணிலடங்காத, நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்குலாம் மாறுமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் தாலா உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடுவான். எவ்வளவு சிரமத்திலையோ நம்ம இருப்போம், நிறைய விஷயத்துக்காக, சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட நம்ம காத்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு கவலைப்பட்டு இருப்போம். இந்த சின்ன விஷயம் கூட வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதே, அல்லாஹ் ஏன் என்னை எப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம நிறைய கவலைப்படுவோம்ல. அந்த கவலைகளை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த அமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப 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 கை கொடுக்கும். அதுவும் அரஃபாவுடைய தினம் ரொம்ப ரொம்ப மறக்காமல் அல்லாஹ் தாலா ஸ்பெஷலாக தினமும் ஆக்கி அந்த அன்னைக்கு நம்ம கேட்குற விஷயத்த அல்லாஹ் தாலா உடனே கண்டிப்பாக கபுலாக்கி தரான், ஆமீன் என்று கூறி நிறைவேற்றி தரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அமல் ரொம்ப ரொம்ப சிறந்த அமலாக இருக்குது. இப்போ அந்த அமல் என்ன ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத்தை நீங்கள் தௌபா நஃபீல் நீங்கள் தொழுவுங்க. அது எந்த சூறா வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம், அது உங்களுடைய ஒரு சாய்ஸ் தான். 2 ரக்காத்து நீங்கள் தொழுவுங்க. தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் உட்காந்து சலவாத் 11 முறை நீங்கள் ஓதுங்க. எந்த சலவாத் வேணாலும் நீங்கள் ஓதலாம். தரூத் இப்ராஹிமே ஓதணும்னு நினச்சாலும் அது ரொம்ப சிறந்த சலவாத். அதனால் உங்களால் முடிஞ்சால் தரூத் இப்ராஹிம் ஓதுங்க. இல்லைனா நீங்கள் வேறு எது சலவாத் கூட, சின்ன சலவாத்தாக கூட ஓதலாம். சலவாத் இதுதான் அப்படின்னு குறிப்பிடலை, 11 முறை சலவாத் ஓதுங்க. அதுக்கப்புறம் 2வது என்ன செய்யணும் அப்படின்னா, சூரா 82வது சூறாவாக இடம்பெற்றிருக்க சூரா இன்ஃபிதார். இதில் மொத்தம் 19 ஆயத்துக்கள் இருக்குது. இந்த சூறா ரொம்ப ஸ்பெஷலான சூறா, சிறந்த சூறா. அதனால் இந்த சூறாவை நீங்கள் 70 முறை நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க. அதை ஓதுனதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு வசனத்தை நீங்கள் 786 முறை நீங்கள் ஓதுங்க. இது ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன அந்த ஒரு துவா, லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 41 முறை ஓதுங்க. இதை ஓதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மறுபடியும் சலவாத்தை 11 முறை ஓதுங்க. இந்த அமல் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் தஹஜத்துடைய நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எப்படியும் ஃபஜருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரத்தில் இந்த அமலை நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்டு பாருங்கள். மறுக்காமல் அந்த விஷயத்த அல்லாஹ் தாலா உங்களுக்கு நடத்தி கொடுப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு நாளாக பெரிய பெரிய ஹாஜத்தோடு காத்துட்ருக்கிற விஷயம் கூட விரைவாக உங்களுக்கு நடக்கிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் கேட்குறத எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா வாரி வழங்குறவனாக இருக்கான். உங்களுடைய ஏழ்மை முக்காவாசி எல்லாருக்குமே பண ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கடன் பிரச்சனை சில பேருக்கு ஆசைப்படுற விஷயத்த செஞ்சுக்க முடியாத அளவுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பெரிய பெரிய கனவுகளோட சொந்த வீடு, காரு, பங்களா நிறைய ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அது எதுவுமே இல்லாத அளவுக்கு கூட நம்ம இருப்போம். அது எல்லாத்தையுமே சரி பண்ணி தரத்துக்கு அந்த பணம் நமக்கு தேவைப்படும். அந்த பணத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு வாரி வழங்குவான். இல்லை உங்களுக்கு நோய் நொடியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் அந்த நோய் நொடி அல்லாஹ் தாலா நீக்கி தருவான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த தேவைகளையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவான். ரொம்ப ஸ்பெஷலான அமல். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். சலவாத்து ஓதுறீங்க, சூரா இன்ஃபிதார், அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அப்புறம் யூனுஸ் நபி ஓதுன துவா, திருப்பியும் சலவாத். மொத்தம் 5 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 5ஐயும் நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரஃபாவுடைய நோன்பு ரொம்பவும் சிறந்த நோன்பாக இருக்குது, சுன்னத்தான நோன்பு. அதனால் அதை முடிந்த வரைக்கும் எல்லோருமே வைங்க. நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இதற்கு முன்னாடி நான் அசட்டு மஹரீபில் என்ன அமல் செய்யணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அந்த அமலையும் செய்யுங்க. இப்போ தஹஜத்துடைய அமலும் போட்டிருக்கேன், இதையும் செய்யுங்க. அடுத்து உங்களுக்கு லுஹர்லேருந்து அசருக்குள்ளே என்ன அமல் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த நாள் முழுக்க, அரஃபாவுடைய நாள் முழுக்க நல்ல அமல்களோட நாளாக ஆக்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.